பஸ் நின்றா ஒண்ணு அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், ஒண்ணு அபகாரமிட்டால் கம்பெனி, நம்ம கம்பெனி தான் அந்த பணத்தை செலுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரியால் எந்த ஒரு காசுக்கு, நம்ம ஒரு காசு கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட அது பல ஆயிரங்களை நாம் அபகாரமாக நாம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதனால் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நினைவில் வைத்து சொல்லப்படக்கூடிய நேரங்களில் நாம் ஒன்று சேர்வோமே ஆனால் அது நமக்கு எல்லா வகையிலும் சிறந்ததாக அமையும் என்பதனை மிக பணிவோடு தங்களுக்கு மத்தியிலே கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது நாம் பயணம் செய்யக்கூடிய ஜியாராவிலே முதல் இடமாக ஜபலே சௌர் என்று சொல்லக்கூடிய மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஜபலே சௌரை பற்றி நாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சௌர் குகையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய பயணத்தை அவர்கள் துவங்குவதற்காக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் யதார்த்தமான சூழ்நிலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டாலும் அதிலே ஒரு வியூகத்தை ஏற்படுத்துவார்கள். சாதாரணமாக உடனே கிளம்பி போய்விட மாட்டார்கள். அந்த பயணத்தினுடைய எல்லா விதமான முன் ஏற்பாடுகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள். நாமும் அதை செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபியவர்கள் பிறந்த வாழ்ந்த இந்த மக்கா என்று சொல்லக்கூடிய, இதை பண்டைய காலத்தில் பக்கா என்று சொல்வார்கள். ஹதீஸ்களிலே இடம்பெற்றக்கூடிய வார்த்தை பக்கா. பக்கா என்பதுதான் மறுமை மக்காவாக மாறி இருக்கின்றது. ஆக இந்த மக்கா இருக்கின்றது, இந்த மக்காவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், இங்குதான் வளர்ந்தார்கள், இங்குதான் அவருடைய சொந்த பூமி. நபி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், யுஹிப்புல் வலத, நீங்கள் பிறந்த அந்த மண்ணை நீங்கள் பிரியப்படுங்கள், ஆசை கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நமது நாடு இந்தியாவாக இருக்குது. இப்ப இந்தியாவில் நிறைய மார்க்கத்துக்கு புறம்பான, ஷரியத்துக்கு புறம்பான எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசியல் தலைவர்கள் இருந்து அடிமட்டத்தில் வரை இருக்கக்கூடிய மக்கள் வரை நாம் பலவிதமான ஷரியத்துக்கு முரணான விஷயங்களை பார்க்கின்றோம். நம்மிடத்திலேயும் அது ஊடுருவி இருக்கின்றது. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இது போன்ற அந்த விஷயங்களை நாம் மாற்றி அமைக்க முடியாது. காரணம், நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் ஒன்றாக இருக்கும். இப்ப நாடு அனுமதிக்கிறது, மது நீங்க அருந்துங்க, மதுனால கேடு இருக்கு அப்படின்னு சொல்லுது. கேடு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மதுவை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும், முற்றிலுமாக அதை தடுக்க வேண்டும். ஆனா இஸ்லாம் சரியா என்ன சொல்லுகின்றது, நீங்கள் மதுவின் பக்கம் என்ன செய்யாங்க, நெருங்காதீங்க அப்படின்னு முதல்ல ஒரு சட்டம் இறங்கிச்சு. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் மதுவுக்கும் மங்கைக்கும் அடிமை போனவர்கள் தான் அரபியர்கள், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட மது, நீங்கள் மதுவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்ன உடனேயே அதை என்ன செய்தார்கள், அந்த மதுவுடைய கோலைகளை எல்லாம் அடித்து உடைத்து தெருக்களிலே ஆறுகளாக ஓடியது என்பதெல்லாம் வரலாற்று உண்மை. அதுக்கப்புறம் முற்றிலுமாக என்ன செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்டது. ஷரியத்துல மது அருந்துவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. ஆனா நீங்க நம்ம நாட்டுல என்ன இருக்கு, மது கேடு, ஆனா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அத ஓபன் பண்ணி விட்டு இருக்கு. அப்ப இதனால என்ன ஆகும், தவறுகள் நிறைய நிகழும். குடும்பத்துல இருந்து, தெருவுல இருந்து, ஊர்ல இருந்து, நாட்டுல இருந்து, எல்லா இடத்துலயும் என்ன ஆகும், பாவங்கள் மலிந்து போய் கிடக்கும். அதனால விபரீதங்கள் நிறைய இருக்கும். இப்ப ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா,